ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து செவ்வாய்க்கிழமை இந்தி கூட்டணி சார்பில் போராட்டம் நடைபெறும் என்று திமுக மருத்துவரணி செயலாளர் எழிலன் அறிவித்துள்ளார். மின்சார பயன்பாட்டு விவரங்களை துல்லியமாக அறிவதற்காக விவசாய மின் இணைப்புகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உடனடியாக இந்து அறநிலையத்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்ட கடலோர பகுதிகளில் தாது மணல் கொள்ளை தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1000 கோடி ரூபாய்க்கும் மேல் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் வரவு செலவு கணக்குகளை அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை ஆய்வு செய்ய மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அறிவு நகரம் திட்டத்திற்கு கையகப்படுத்தப்படும் நிலங்களின் அளவை குறைத்தால் மட்டும் போதாது, அத்திட்டத்தை மொத்தமாக வேறு நகருக்கு மாற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கல்வியின் அருமை பெருமைகள் தெரியாத கூட்டம்தான் மத்திய அரசில் உள்ளது. வட மாநிலங்கள் ஹிந்தியை மட்டும்தான் கற்கின்றனர், தமிழ்நாட்டின் மீது மட்டும்தான் தாய்மொழி இல்லாமல் இன்னொரு மொழியை திணிக்கின்றனர் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களை விமானத்தை அனுப்பி அழைத்து வர ஏன் பிரதமர் மோடி முயற்சி செய்யவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் ஊழல் தலைவிரித்தாடும் நிலையில் அமைப்பு சார்ந்த சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கைக்கான அவசியம் இப்போது எழுந்துள்ளது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். காசி தமிழ் சங்கமத்தால் இந்தி மொழி பேசுபவர்களிடம் தமிழர் பெருமை பல மடங்கு உயர்ந்திருப்பதாக வாரணாசி மாவட்ட ஆட்சியரும் தமிழருமான எஸ் ராஜலிங்கம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து செவ்வாய்க்கிழமை இந்தி கூட்டணி சார்பில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் சிறு விளையாட்டு அரங்கத்தின் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தி இருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். இருமொழி கொள்கைக்காக தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டமே நடந்துள்ளது என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 121 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதிமுகவில் சேர்க்கும்படி நான் யாரிடமும் கேட்கவில்லை, எனக்காக யாரும் பரிந்து பேச தேவையில்லை என ஆர்பி உதயகுமார் ராஜன் செல்லப்பாவுக்கு ஓ பன்னீர்செல்வம் பதிலடி கொடுத்துள்ளார். முதலமைச்சர் தலைமையிலான திஷா கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொள்வது வாடிக்கைதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் பதவி வகித்த மகேந்திரன் விலகினார். மேடையில் சமூக நீதி பேசும் சீமான் கட்சியில் அதை கொன்றுவிட்டதாக மகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மும்மொழி கொள்கையில் இந்தியை திணிக்கவில்லை, புதிய கல்விக் கொள்கையை நாடு முழுக்க அமல்படுத்துவதில் உறுதியாக இருக்கிறோம் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக தான் இருந்தபோது தேர்தல் ஆணையம் அமெரிக்காவிடமிருந்து எவ்வித நிதி உதவியையும் பெறவில்லை என்று குரேஷி தெரிவித்துள்ளார். 2024 ஏப்ரல் முதல் 2025 ஜனவரி வரை 10 மாதங்களில் 1.55 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் போன்களை இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளது. அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பெயர் இடம்பெறாததால் சர்ச்சை. முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் மாவட்ட பொறுப்பாளர்களாக இடம்பெற்ற நிலையில் செங்கோட்டையன் பெயர் இல்லை. வழிபாட்டு தலங்கள் சட்டம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கும் என்று தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அறிவித்துள்ளார். முதல் முறையாக வாட்டிகன் அரசாங்க நிர்வாகத்தின் தலைவராக கன்னியாஸ்திரி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். வாட்டிகன் அரசாங்கத்தின் நிர்வாக தலைவராக இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கன்னியாஸ்திரி ராயல்லயா பெட்ரினி நியமிக்கப்பட்டுள்ளார். சீனாவின் டீப்சிக் ஏஐ செயலியை புதிதாக தரவிறக்கம் செய்து பயன்படுத்த தென்கொரிய அரசு தற்காலிகமாக தடை விதித்துள்ளது.
நேபாளத்தில் 2025ஆம் ஆண்டில் 20 லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக நடந்து வரும் சுற்றுலா கண்காட்சியில் எதிர்பாராத விதமாக ஹைட்ரஜன் நிரப்பப்பட்ட பலூன்கள் தீப்பிடித்து எரிந்ததில் நேபாள துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான பிஷ்ணு பிரசாத் பவுடல் மற்றும் போக்ரே நகர் மேயர் தன்ராஜ் ஆச்சாரியா ஆகியோர் தீக்காயம் அடைந்தனர். டெல்லி ரயில் நிலையத்தில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 18 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரை ரத்து செய்ய முடியாது என கூறி அதற்கு எதிராக சீமான் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தண்டனை கைதி பாபு ஷேக் தப்பியோடிய நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஒட்டுமொத்த மலையும் முருகப்பெருமானுக்கு சொந்தம் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரிடம் 1.5 சவரன் நகையை பறித்துவிட்டு தப்பியோட முயன்ற போதை நபரை பொதுமக்கள் பிடித்து ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். யாரும் எந்த மொழியையும் படிக்கலாம், ஆனால் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். ஏஞ்சல் பட விவகாரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏஞ்சல் படத்தை முடித்து கொடுக்காததால் 25 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி தயாரிப்பாளர் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. நீதிபதிகள் நியமனம் முறையாக நடப்பது இல்லை, நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்படுவது இல்லை என நீதியரசர் சந்துரு தெரிவித்துள்ளார். டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் வருகிற பிப்ரவரி 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய முதல்வரின் பதவியேற்பு விழா பிப்ரவரி 20ஆம் தேதி மாலை 4:30 மணி அளவில் நடைபெறும் என்று தெரியவந்துள்ளது. திருமண நிகழ்ச்சிக்காக சென்னை வந்தபோது தெலுங்கானா தம்பதி தவறவிட்ட 40 பவுன் தங்க நகைகளை நேர்மையுடன் காவல்துறையிடம் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர் சரவணனை காவல் ஆணையர் அருண் நேரில் அழைத்து பாராட்டினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தாக்கப்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள பட்டியலின கல்லூரி மாணவர் அச்சயசாமியிடம் தேசிய SC/ST ஆணைய இயக்குனர் இன்று விசாரணை நடத்தினார். பெத்தநாயக்கன்பாளையம் அருகே கல்வராயன் மலை கிராமத்தில் டாஸ்மாக் மதுக்கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்த மலைவாழ் மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போடிநாயக்கனூர் அரசு பொறியியல் கல்லூரியில் படித்து வந்த விக்னேஷ் என்ற மாணவரின் மர்ம மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று SDPI வலியுறுத்தியுள்ளது. பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலர் ஒருவர் பாலியல் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு பள்ளி குழந்தைகளுக்கு உரிய நிதியை தராவிட்டால் வரி செலுத்த முடியாது என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி மேல அம்பிகாபுரத்தில் மாநகராட்சி குப்பை கிடங்கு அருகே இயங்கும் பள்ளியை வேறு இடத்திற்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் திருச்சியைச் சேர்ந்த அரவிந்த் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவருக்கு 1.50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக மதுபானங்களை கடத்தி வந்து வேலூர் மாவட்டத்தில் விற்பனை செய்வதை தடுக்க எல்லையோர சோதனை சாவடிகள் பலப்படுத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. கூடுதலாக வனப்பகுதி வழியாக மதுபான கடத்தலை தடுக்க உதவி ஆய்வாளர் தலைமையிலான ஒரு குழுவினர் வாகன ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் தெரிவித்தார். ஒற்றை ஆட்சி முறையை திணிக்கும் விதமாகவே தேசிய கல்விக் கொள்கையை புகுத்த மத்திய அரசு முயற்சி என்றும் மும்மொழிக் கொள்கையை மூலம் ஹிந்தியை திணிப்பதாகவும் திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் திமுக ராணிப்பேட்டை மாவட்ட அமைப்பாளர் வேதா ஸ்ரீனிவாஸ் திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தமிழ்நாட்டு மக்களிடம் பாஜக அடி வாங்கும்போது குறுக்கே புகுந்து காப்பாற்றும் வேலையை அதிமுக செய்கிறது என திமுக MP MM அப்துல்லா தெரிவித்துள்ளார். PM ஸ்ரீ திட்டம் குறித்து முடிவெடுக்க மாநில அளவிலான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என திமுக MP MM அப்துல்லா தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது. மற்றொரு வழக்கில் DIG அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரியை தற்காலிக பணி நீக்கம் செய்த தமிழக அரசின் செயல்பாடு பாராட்டுக்குரியது என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா தெரிவித்துள்ளார்.
நவீன வசதிகளுடன் கூடிய காவல் உதவி மையங்களை துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். 24 ரோந்து வாகனங்களின் பயன்பாட்டையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நவீன வசதிகளுடன் உள்ள காவல் உதவி மையத்தில் சிறப்பு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்தார். சென்னை மாநகரில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க அரசு முடிவு செய்துள்ளது. பெண் பயணியர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சென்னையில் 174 சிவப்பு நிற விரைவு பேருந்துகள் விடியல் பயணத்தை திட்ட பேருந்துகளாக மாற்றப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது.